Taste the Daily. 936 ஏக்கர் பரப்பளவு கொண்ட பனைமரத்துப்பட்டு ஏரிக்கு வரும் நீர்வழிப்பாதைகள் விடியா ஆட்சியின் அலட்சியத்தால் ஆக்கிரமிப்பிற்கு ஆட்பட்டு ஏரிக்கான நீர்வரத்து முற்றிலும் தடைப்பட்டுள்ளது. இந்நிலையில் பனைமரத்துப்பட்டு ஏரியை தூர்வாரி திரளான விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். நிறைவேற்று மேட்டூர் உபரி நீரை சிறப்பு கால்வாய் மூலம் பனமரத்துப்பட்டு ஏரிக்கு சீரமைக்க அறிவித்த 97 கோடி என்னாச்சு? பனமரத்துப்பட்டு ஏரியை சேலம் மாநகராட்சியும் தமிழக அரசையும் தூர்வாரி சீரமைச்சு மேட்டூர் உபரி நீரை சிறப்பு கால்வாய் மூலியமா பனமரத்துப்பட்டு ஏரிக்கு கொண்டு வந்து இங்குள்ள 40 கிராம மக்களோட வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணும். மேலும் பனமரத்துப்பட்டு ஏரியை சுற்றுலாத்தலமாக அமைக்கணும். நான் மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா சேலம் மேட்டூர் உபரி நீர் திட்டத்தை உடனடியாக தமிழக அரசு நிறைவேற்றணும். சென்னை திருவேற்காடு அருகே கோயில் நிலத்தை தனியாருக்கு தாரை வார்த்த நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நூம்பல் கிராமத்தில் உள்ள பொன்னியம்மன் கோவில் நிலத்தை சாலையாக காண்பித்த போலி ஆவணம் மூலம் தனியார் நிறுவனம் கட்டிட அனுமதி வாங்கியதாக கூறப்படுகிறது. இதற்கு அனுமதி வழங்கிய திருவேற்காடு நகராட்சியை கண்டித்த திமுக கவுன்சிலர் உள்ளிட்ட பொதுமக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விடியா திமுக நகராட்சிக்கு எதிராக அக்கட்சி கவுன்சிலரே போராட்டத்தில் ஈடுபட்டது திமுகவின் நிர்வாக தோல்வியை காட்டுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஒரு 30 அடி பாதையாவது இருக்கணும், அதுவும் கிடையாது. முழுக்க கோயிலுக்கு சொந்தமான ஒரு நிலத்தை, பொதுமக்களுக்கு சொந்தமான ஒரு நிலத்தை பொய்யா தவறான முறையில் பாதையாக காமிச்சு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. முறை தவறிய அப்ரூவல் தான் இது. இந்த நகராட்சியோட சேர்மன் தான் கொடுத்துருக்க முடியும். ஆனால் இதில் என்ன கொடுமைன்னா, இந்த வார்டோட கவுன்சிலருக்கே தெரியாமல் ஒரு அப்ரூவல் நடந்திருக்கு. இது தவறோட உச்சபட்சமாக தான் நாங்கள் பார்க்குறோம்.